நீலகிரி மாவட்ட நாம் தமிழர் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். முதலாளி ஒற்றை முதலாளியிடம் தோற்று போகிறதா? என் மக்களின் வாக்கு மதிப்பற்றதா? என் மக்களின் நம்பிக்கை ஏமாற்றப்படுகிறதா? எப்படி? என் மக்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றப்படுகிறதா? இதான கேள்வி. எத்தனை கேள்வியை உங்கள் முன்னிருந்து உங்கள் மகன் உங்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை பார்த்து எழுப்புகிறேன். யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்திலே? மாணவர்கள், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று ஊதிய உயர்வுக்கு பிறந்த என் தங்கச்சிக்கு அவருக்கு தகுதி இருந்து வாத்தியார் வேலை கிடைக்கல. அப்புறம் பிடி வாத்தியார வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. எவன் வந்துட்டே கெஞ்சி பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் அண்ணன் வந்து நமக்கு என்ன எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம். வாத்தியாரை தான் வேலை செய்யலாமா? நீ இருக்கிற இடத்துல உனக்கு அரசு வேலை தாரேன்னு நிறுத்தி வச்சிருக்கேன். எவ்வளோ முயற்சி பண்ணேன். இது என்ன நம்ம சொல்லி எவன் கேட்பான்? அது என்ன பிரச்சனையா இருக்கு? அப்போ வாத்தியார் வீதியில் நிற்கிறான், உயிரை காக்கும் மருத்துவ வீதியில் நிற்கிறான், உலகத்துக்கு சோறு போடுற விவசாய வீதியில் நிற்கிறான், போக்குவரத்து தொழிலாளர் வீதியில் நிற்கிறான், எல்லாரும் வீதியில் நின்ட்டான். துப்புரவு பணியான மகளிர் சுய உதவிக்குழு எல்லாரும் வீதியில் நின்ட்டான். எல்லாரும் போராடுகிறார்கள். இதை உங்களுக்கு முன்பு உங்கள் மகன் எழுப்புகிற கேள்வி. இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்களை தந்தவர்கள் ஒரு பக்கம் தேர்தலிலே நிற்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்ற மகன், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்காகவே வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம். இதுல எந்த பக்கத்தில என் மக்கள் நிற்க போகிறார்கள்? இதுதான் இந்த தேர்தல். புரியுதுன்னு நினைக்கிறேன். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, இது எங்க கோட்பாடு. பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, இது எங்க கோட்பாடு. பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கை செலுத்துவாயானால் நீ ஜனநாயக துரோகி. நீ ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு பணநாயகத்தை வளர்க்கிறாய். கேடுகட்ட பணநாயகத்தை வளர்க்கிறாய். நீ முதலாளிகளுக்கான அதிகாரத்தை நிறுவ உன் வாக்கை செலுத்துகிறாய். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேயிலை தொழிலாளி, வேளாண் மக்கள், மீனவர்கள், எந்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் இருக்காது. அரசியல் இருக்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே போர், மாண்புமிக்க ஜனநாயகம் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம், கேடுகட்ட பணநாயகம் இந்த பக்கம். ஒருத்தர் 2000 குடும்ப தலைவிக்கு, ஒருத்தர் 2000, புதுசா வந்த 2500. புரியுதா? நாங்க 2000 கிடையாது, 2000 கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு வேலை தருவேன். நீ 2000 இல்ல 5000 கூட சம்பாரிச்சு கொள்ற வாய்ப்பை தருவேன். அந்த காசை வச்சு வாழ்கிற ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை தருவேன். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் கால்களையே நம்பி நீ நடக்கிற ஒரு நிலை. அடுத்தவன் தோல்ல ஏறி பயணிக்கிறது இல்லை. அடுத்தவன் கால்களை நம்பி உன் பயணத்தை செய்யற முறையை நான் தரமாட்டேன்.